ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே ஒரு பிளாஸ்டிக்கை பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் அளவை இயந்திரம் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த மிஷினை வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சேலத்துக்கு போனோம். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை வந்து வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் அந்த பிளாஸ்டிக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் வேணால் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நம்ம எடுக்க முடியாமல் போச்சு. சரி, என்னடா அப்படி இந்த டே வந்து வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, விளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு சேலத்தில் போய் ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்றத வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி பார்த்தோம். ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி கொடுக்கலான்ட்டு. அதுவும் இப்போ எங்களால் பண்ண முடியாமல் போச்சு. சரி, என்னடா அப்படி இதுவும் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினச்சிட்டு அப்படியே வர வழியில் நாமக்கல்லில் வந்துட்டு ஒரு ராக் ஃபோர்ட் இருந்துச்சு. அந்த சைடில் ஒரு பூங்காலாம் அப்படி இருந்துச்சு. சரி, அதெல்லாம் கவர் பண்ணலாமே சொல்லிட்டு ஒரு விளாக் மாதிரி ஒன்று வந்து பண்ணியிருந்தோம். அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவே இல்லை. அது ஒரு ப்ராப்பராக இல்லாத மாதிரியே தோணிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ என்ன தோணுச்சு, எனக்கு சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணேன். கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோ கிடையாது, ப்ராப்பரான விளாக் கிடையாது. ஏதோ எங்களால் ஃபஸ்ட் டைம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம். ஒரு மைக் இல்லை, ஒரு சாதாரண மொபைலில் எடுத்த ஒரு விளாக் தான். அதை வந்து நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போயே சொல்லிட்டேன், ப்ராப்பராக இருக்காது, சரியாக இருக்காது. ஆடியோ அங்கங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாய்ஸு, அந்த மாதிரி வண்டி சவுண்டு அதெல்லாம் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, இருந்தாலும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணேன். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம விளாக் பண்ணால் ப்ராப்பராக நல்லா இருக்க மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பாருங்கள். அது பக்கத்துலயே போவாதீங்கடா. ரைட் ஓடி அப்பா. ஏய், ரைட்டு திருப்பா, ரைட்டு வாடா. பக்காவான வியூ இது. பிளாஸ்டிக் மிஷினில் வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்தோம். அதனால் எடுக்க முடியல. வேறு என்ன செய்யணும்னு தெரியல. பக்கத்தில் ஏதோ ஒரு ஹோட்டல்லாம் இருக்குன்னு நம்ம ரமேஷ் சொன்னார். அதனால் வந்து அங்கே போய் நம்ம எதாவது லாக் பண்ண முடியும்னு பார்த்தோம். One hour later. Two hours later. One eternity later. ஓகே, இங்கே மேலே இங்கே செல்வி மெஸ்னு ஒரு மெஸ்ஸு, இங்கே தான் சாப்பிட்லான் இருக்கோம். உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. அங்கே சேலமில் வந்து செல்வி மெஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்லான்ட்டு போனோம். ஒரு சில சட்ட சிக்கல்கள் காரணமாக வந்து வீடியோ எங்களால் எடுக்க முடியல. அங்கேயும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எங்களுக்கு. சரி, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நாமக்கல் போனோம். நாமக்கல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்கள். நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று கட்டியிருந்தாங்க. மேலே ஏறி கிராஸ் பண்ணுற மாதிரி, மக்கள் ஏறி கிராஸ் பண்ணுற மாதிரி. அந்த பிரிட்ஜில் ஏறிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பக்கத்துலேயே வந்து ஒரு ராக் ஃபோர்ட் வந்து ஒன்று இருந்துச்சு. சரி, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அதெல்லாம் வந்து பின்னாடி வரும், அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். செமையாக தெரியுதுல இங்கேருந்து. இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. இது இருக்குன்னா கீழே, அதாவது பஸ் போயிட்டுருக்கு. அதில் மேலே கிராஸ் பண்ணி வரதுக்காக, கிராஸ் பண்ணுற இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க.
இதில் என்ன ஒரு விஷயம்னா இது யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை. இது பாருங்க வெட்ட வழியாக நாங்களும் நம்ம அரை மணி நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அது மேலே ஏறி வரது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வயசானவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் இளைஞர்கள்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வயசானவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏறி வரதுக்கு. ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இந்த யூஸ் பண்ணலாம். இது நாமக்கல்ல தான் இந்த ஏரியா. இது யாரும் யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா தான் இருக்கும். தெரியுது வந்து ராக்போர்ட்னு சொல்லுவாங்க, நாமக்கல்ல இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. போக முடியுமான்னு தெரியல. முடிஞ்சளவுக்கு நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஹரி வாங்க பேசுங்க. இந்த விளாக் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு விளாக் வந்து இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது. அதனால் கேமரா வந்து அப்படி இப்படி ஒரு ஆங்கிள் கரெக்டாக இல்லாமல், ஒரு ஆடியோ ப்ராப்பராக இல்லாமல், ஏதோ ஏனா தானோ அப்படின்னு தான் வந்து நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எங்களுக்கே எப்படி எடுக்கணும்னு தெரியாது. அதனால் நாங்கள் சும்மா எடுத்திருந்தோம். சாரி ஃபார் தேட். கொஞ்சம் இனிமேல் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கேமராமேன் வித் லிட்டில் ஹார்ட். கொஞ்சம் ஓரமாக போனால் நல்லது. ஓகேண்ணா. நாமக்கல்ல இருக்க நேரு பூங்காவில் இருக்கோம். இன்னைக்கு காலிலேருந்து எதுவுமே எல்லாமே சொதப்பிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லை. இங்கே வர வழியில் நேரு பூங்கா இருக்குது. பின்னாடி ஒரு ராக் போர்ட் இருக்குது. அதுக்காக போக போகிறோம். இன்றைக்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது. இது வந்து நாமக்கல்ல தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். கீழே வந்து தண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயே ஒரு போட்லாம் போட்டுருக்காங்க. நம்ம வேணால் போட்டு வந்து காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. நான் உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் ஈவினிங் டைமும் நல்லாயிருக்கு. கிளைமேட் நல்லாயிருக்கு. எல்லாமே அம்மா பூங்கா போட்டிங் ஒரு வருஷம் ஆகுது. ரெகுலராக எல்லாம் வந்துட்டு அப்படிங்களா? ரெகுலராக எல்லாம் வராங்க. கீழே மேலே என்ன ஆகுது? மலைக்கோட்டை இல்லை மேலே எதுவும் கோயில். ஓகே, நம்ம இப்போது துடுப்பு படகு வீடியோண்ணா, யூடியூப் வீடியோ. அது யூடியூப்பில் யூடியூப் சேனல் வச்சுருக்கோண்ணா. சேனல் பேர் லேண்ட் போட்டு லிங்க் வேணா வரண்ணா. நம்பர் சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து போட்டிங் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம தான் பெடல் பண்ணோம். 2 பேர் பெடல் பண்ணுவோம். ஒருத்தர் உட்காந்துக்கலாம். ஹரி கேமரா கூட ஆத்துரா. மற்ற போட்டிங்லாம் வந்து பின்னாடி ஒரு ஆள் வருவாங்க. இது நம்மளே பண்ண சொல்லுவாங்க. இது ஆளெல்லாம் அதிகமாக இல்லை. இது இவங்களே தான் இது பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் அப்படின்னு அந்த இவர் சொன்னார் இதை ஆரம்பிச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செமையாக அப்படி ஜாலியாக ஒரு ஈவினிங் ஒரு ஒரு இந்த கோடை வெயிலுக்கு அப்படியே ஒரு இதமாக நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா நீங்களே ஒரு போட்டிங் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஒரு ஜாலியாக நீங்களே போயிட்டு வரலாம். நாங்கள் சுற்றின இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். ஒரு பாம்பு போயிட்டு இருக்காங்க, தெரியுதா தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அது பக்கத்துலேயே போகாதீங்கடா. இருக்கு ரைட் ஓடி ரைட்டு தானே போடுறாங்க. ஏர் ஒன்று வண்டி அவ்வளோதான். அங்கடா கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கே ரேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. சரிதா? சரிதுங்களா? கூடவே வருது. சரி அப்பா. ஏய் ரைட்டு திருப்பா, ரைட்டு வாடா. முடியா அது விஷமா ஹரி? அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாரை. அது என்ன அது? இங்கிட்டு பாரு வீவா. அங்க பாம்பு உள்ள போயிடுச்சு. பாம்பை பார்த்தோன்னா அந்த நாரை பாருங்க.
யாரைய போறதுக்கா வந்திருக்கு போல. சரி ஓகே, இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். பாகுபலி கன்க்ளூஷன் 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காரு ஓட்டுற ரோட்டில். நீ ஒரு அத்லட்டாவோ இல்லை சைக்கிளிங் பண்ணுற அளவோ தான் ஈஸியாக இருந்துச்சுலாம் நினைக்கிறேன். இண்டிகேட்டர் தான் கொஞ்சம் கஷ்டம். இங்கே ஒரு ராக் ஃபோர்ட் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்தோம், அப்படியே ஒரு ஜாலியாக. நாங்கள் ஒரு வேறு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம். அது இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நேரமோ தெரில, அந்த வீடியோ எடுக்க முடியல. சரி, இந்த வீடியோவை நம்ம தவிர எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, பார்ப்போம். அங்கே பாரு ஒரு இது பறவை இப்படி ஸ்டாச்சு மாதிரி உட்காந்து. இந்த போய் எடுப்போம், வாங்குவோம். பாறையை தாண்டி போயிடாதீங்க, அப்புறம் பரலோகம் போயிடுவோம். வா வா வா. போய் சவடா எடுத்துறியா? இல்லடா கேட்ச் சாப்பிடுதில்ல, பார்த்து வா. ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ் வந்து நம்ம சிறுவர் பூங்கா அதுக்குள்ளே வந்திருக்கோம். சிறுவர்கள்லாம் ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்காங்க. ஆலன் ஃப்ராங்க்லினுக்கு என்ன ஆசைன்னா இதுக்குள்ளே போய் விளாடணும்னு ஆசைப்பட்றான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லாத விஷயம். அதெல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கணும். சும்மா அதை பார்த்துட்டு மேலே காட்டு. அப்படியே பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மலை இருக்குது. அதில் மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் போய் பார்க்கலான்னு இருக்கோம். லவ்வர்ஸுக்கு மட்டும் தான் அலவுடுன்னு வெளியில் ஒரு லவ்வர்ஸ் மட்டும் சொல்கிறாங்க. எங்களை மாதிரி சிங்கிள்ஸில் என்ன தெரியல. சரி, மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம மேலேருந்து பார்த்தோம்ல போட்டு, அதுக்கு சரியாக வழி தெரில. அதுக்காக ஹரி ரமேஷ் லொக்கேஷன் கேட்டுட்ருக்காங்க. வாங்க அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி ஏர் இப்போ நாங்கள் அப்படியே போய் அங்கே போகுது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும். பாறை தான் சும்மா திருப்பி தான் வச்சுருக்காங்க. நான் மேலே போகிறேன். We are heading towards the most. ஒரு வழியாக இப்போ ஏறிட்டு இருக்கோம். அது இன்னும் சொல்லலாம்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே எனக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஹரி காட்டலன்னு கோவப்படுறான். பாருங்க, ஸ்டாப் வச்சான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரத்தில் போகிறோங்கிறதுக்கு கால்குலேட் பண்ணி கடைசியாக சொல்கிறோம். ஓகே, எப்பவுமே ஏறும்போது அந்த ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுதான் ஓரளவு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே ஓரளவு ஒரு ஸ்டேஜ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த ஹைட்லேயே ஓரளவு பின்னாடி உங்களால் பார்க்க முடியும். அங்கே ஓரளவு ஒரு பாதி டவுன் கிட்ட தெரியுது. மேலே போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ ஒரு பாதி தூரம் ஏறி வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாலே இதுக்கப்புறம் நான் பாதி தூரம் தான். இது சென்டர் பாயிண்ட்டு. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கனாலே ஆனால் சிட்டி நல்லா, டவுன் நல்லா தெரியும். ஒரு ஈவினிங் டைம் வந்தால் ஒரு செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டில் இவ்வளோ வியூ கிடைக்குது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி டவுன் தெரியுது இங்கேருந்து. இங்கே பாருங்கள், பசங்களாம் இங்கே உட்காந்துருக்காங்க. செமையாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு வந்து பாதியில் கட்டாக இருக்கும். அது வழியாக நம்ம இந்த மேலே வந்து ஏறி பார்த்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக மேலே போகணுன்னா அப்படியே இந்த ஸ்டெப் வழியாக மேலே போய்க்கணும். மேலே போனால் நல்லா வியூ பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சைடில் ஏற முடியும். இதுக்காக நம்ம ஸ்டெப்பில் தான் ஏற முடியும். இப்போ ஒரு கேட்வேக்கு வந்துட்டோம் ஃபைனலாக. இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமான பயணமாகவே இருந்துச்சு இது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோன்ட்டு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு பிளாஸ்டிக் தான் போட்டு வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கை போகிறது யாருமே விடுறதில்லை. இவ்வளோ பிளாஸ்டிக் இந்த ஹைட்டில் எப்படி தான் நம்ம போகணும் தெரியல. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது ஏரியா. பேசிட்டு அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே வரதுக்கு எங்களுக்கு வந்து 10 நிமிஷம் 22 செகண்ட் ஆயிருக்கு. நீங்கள் சும்மா நடந்ததால ஏறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். மொத்தம் 10 நிமிஷத்தில் நீங்கள் மேலே வந்துட்டே போயிடலாம். முடிஞ்ச வரைக்கும் மேலே வந்துட்டு போக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளே கட்டின செவரு. அந்த நாளில் செங்கலோட சைஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ உள்ள செங்கல் மாதிரி இருக்காது. சைஸ் வந்து பார்த்துக்கோங்க, பழங்காலத்து செங்கல். அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. கீழே வந்து அந்த தொல்லியல் துறையில் வந்து 1952 அந்த தொழில் துறை சார்பாக இதை வந்து பழங்கால பொருட்கள், அதாவது பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. அப்போ இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருக்கோம்னு தெரியல. ஓகே,
பக்காவான வியூ இது. இந்த ஃபோன் என் கையை விட்டு கீழே இருந்தால் எவ்வளோ செம்மையாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு ஏதோ பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் அந்த வீடியோ தவிர தெரில, எதுவும் நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க. சும்மா ஜாலியான ஒரு வீடியோ தான் இருக்கும். எங்கள் சேனலோட ஃபஸ்ட்டு vlog இது. இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். போக போக நாங்கள் பண்ண இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, பாய். பார்ப்போம்.